So hi guys, last வீடியோவோட பார்ட் 2 வீடியோ தான் இது. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் வந்து நம்ம கட்டிங் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது வந்து அதோட கண்டினியூஷன் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும்னு வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஜாயின் பண்ண வேண்டிய பீஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த பேட்டர்ன்ஸ் வந்து நேராக இருக்க மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு நடுவில் நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி 4 சைடும் வந்து நம்ம எல்லா பக்கமுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். ப்ளஸ் சைஸுன்றதுனால நமக்கு வந்து ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் மினிமமான பாடி அதாவது ஒரு 34, 36 அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஜாயின்ஸ் எல்லாம் போட வேண்டிய சான்ஸ் கிடையாது. நம்ம பெரிய சைஸாக இருக்கிறதுனால ஜாயின் பண்ணிக்கிறோம். இல்லை உங்களுக்கு ஜாயிண்ட் இல்லாமல் தைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கலர்லேயோ இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி யோக் பார்ட் என்ன கலரில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தனியாக செப்ரேட்டாக ஒரு 1 மீட்டர் தனியாக எடுத்துகிட்டு 1.5 மீட்டர் தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 4 சைடுமே ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு டாப் ஸ்டிச்சும் போட்டுருங்க. இப்போ வந்து எல்லா கார்னரையும் ஈவனாக வச்சுக்கோங்க. ஈவனாக வச்சுட்டு நம்ம வந்து லைனிங்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ வச்சுட்டு இந்த எக்ஸஸ் வந்துட்டு அதாவது 4 சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த எக்ஸஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சென்டர் நாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெக் கேன்வாஸை வந்துட்டு லைனிங்கில் வந்துட்டு வச்சு அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த கேன்வாஸோட ஓரத்தில் ஓகேங்களா, ஓரத்தில் இப்போ நான் போடுற மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே சுற்றி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு மேலே வந்து அந்த நெக் அகண்டு போகாமல் இருக்கிறதுக்காக கேன்வாஸ் லைட்டாக விட்டு வெட்ட சொன்னேன் இல்லையா, அது வந்து ஃப்ரண்ட்டில் நான் எடுக்கலை. ஸோ நான் வந்து கரெக்டாக வச்சுக்குவேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த மாதிரி விட்டு கட் பண்ணி இந்த இப்போ பேக்கில் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி விட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அயர்ன் பாக்ஸ் வச்சு அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக் வந்துட்டு ப்ராடாயிடாமல் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணிடுவாங்க அந்த கேன்வாஸ் வச்சு அயர்ன் பண்ணும்போது. ஸோ வந்து அந்த மிஸ்டேக் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2த்தையும் கட் பண்ணி எடுத்து இந்த சைடில் இருக்க எக்ஸஸ் எல்லாமே கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். ஏன்னா இது நமக்கு உள்ளதாக போகுது, அதனால இதில் இவ்வளோ துணி இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்படியே ப்ளைனாக லைனிங்கை விட்டுறணும். ஓகேங்களா. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து கட் பண்ணிடாதீங்க. நெக்கை கட் பண்ணாமல் அப்படியே ப்ளைனாக தான் இருக்கணும். நம்ம கேன்வாஸ் தான் நமக்கு வந்து அளவு. ஸோ அதனால் அதில் கட் பண்ணக்கூடாது. கேன்வாஸ் வச்சு தான் இது தைக்கணுமானா அதுவும் நெசசரி கிடையாது. கேன்வாஸ் எல்லாமே தைக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்காது. நெக்கு ஸ்டிஃப்னஸ் வேணும்னா கேன்வாஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு தான் நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்னா நான் அப்படியே அதாவது நம்ம ஃபேப்ரிக்கோட மெயின் ஃபேப்ரிக்கில் அப்படியே ராங் சைடு வச்சு லைனிங்கை வந்து ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து அந்த கேன்வாஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதனால வந்து நம்ம அப்படியே பேக் சைடில் வந்து லைனிங்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம அந்த பேட்டர்ன் போட போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால நம்ம வந்து லைனிங்கை வந்து அப்படியே பின்னாடி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான்.
இப்போ அந்த பேட்டர்ன் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு அப்படியே கேன்வாஸ் மேலே வச்சுட்டு அடித்து உள்ளே திருப்பிக்கலாம். ஸோ நம்ம அந்த டிசைன் வைக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ நிறைய பேர் ப்ளஸ் சைஸுக்கு கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த சைடில் இருக்க எக்ஸஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. பட் அவ்வளோலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையே இல்லை. ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஹை எண்ட், அதாவது ஒரு பெரிய டிசைனர் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு அவ்வளோ கேல்குலேஷன்லாம் தேவை. ஸோ நம்ம வந்து நார்மலாக நீங்கள் ஓனாக ஸ்டிச் பண்ணிக்கணும், உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்படிங்கும் போது அவ்வளோ மெஷர்மெண்ட்லாம் தேவையே இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப அப்படியே ஸ்டிச்சிங் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக சொல்லித்தரேன் அப்படின்ற பேரில் நிறைய பேர் வந்து நிறைய அமௌண்ட் வாங்கிட்டு ஏகப்பட்ட கேல்குலேஷன்ஸ் ஏதோ அதுவே பெரிய ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஈஸியாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நெக் வந்து ஃப்ரண்ட் நெக்கை வந்துட்டு நான் மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு கேன்வாஸோட ஓரத்தில் நான் வந்து அதே மாதிரி அதே ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த நெக் ஷேப்லேயே வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த சைடு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கரெக்டாக நாச் பண்ணிக்கணும். எங்கெல்லாம் வந்து கர்வ் வருதோ அங்கெல்லாம் நாச் கொடுத்திங்கன்னா அழகாக வந்து ஃபேப்ரிக் வந்து திரும்பிடும். ஸோ நமக்கு ஸ்ட்ரைட்டாக வர இடத்துலலாம் அந்த நாச் கொடுக்க தேவையில்லை. நம்ம கர்வாக, அது லைட் கர்வாக இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து நீங்கள் நாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டேர்ன் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் திருப்பினீங்கன்னா அழகாக அந்த ஷேப்பில் வந்துட்டு அதுவே வந்து ப்ளேஸ் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து அப்படியே அது மேலே டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த ஷார்ப்பாக வரதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து, ஸ்டார்டிங் பிகினராக இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் இதாக இருக்கும். பட் ஆனால் போக போக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் என்கிட்ட அந்த பைப்பிங் வீடியோவுக்கு நிறைய கேட்பீங்க, எப்படி இந்த அளவுக்கு சின்னதாக வைக்கிறீங்கன்னு. ஸோ வந்து அது வந்து எல்லாமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளார் மாதிரி ஒரு பேட்டர்ன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் அயன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து எங்கே அயன் பண்ணணும், எப்படி அயன் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை, சென்டராக நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அயன் பண்ணிடுங்க. அதாவது லைனிங் சைடில் வச்சு. ஓகேங்களா? லைனிங் சைடு வச்சுட்டு இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி சென்டரில் ஒரு கட் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து நாச் பண்ணிக்கணும். குட்டி குட்டியாக நாச் பண்ணிவிட்டு என்னென்னா, இது வந்து பெரிய ப்ராசஸ்ங்க. இது வந்து 1 day எடுத்துச்சு எனக்கு. ஸோ அதனால் நான் அதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணல. நான் ஒன்று மட்டும் எப்படின்னு காட்டுறேன். இதே மாதிரி தான் எல்லா ஃப்ளவருக்கும் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நாச் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம கம்மு போட்டு ஒட்டிடணும். ஸோ அதுக்கு என்ன கம் யூஸ் பண்ணிங்கன்னு எல்லாருமே கேட்பீங்க. ஸோ அந்த கம்மை பற்றின ரிவ்யூ வந்து நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நான் ரெண்டு கம் தான் யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து ஃபேப்ரிக் கம் ஒன்று இருக்கும், நம்ம ஃபெவிக்ரைலில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது ஒன்று. இன்னொன்று வந்து B6000 ஒன்று இருக்கும். ஸோ அந்த 2 கம் தான் யூஸ் பண்ணி நான் இதை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து எனக்கு 1 day எடுத்துச்சு. இது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த எதுவுமே பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஃப்ளார்க்குள்ளே நம்ம வந்து அந்த ஆரஞ்சு கலர் வந்து தெரிகிற மாதிரி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க கம் வச்சுட்டு.
ஸோ இது வாஷ் பண்ணால் எடுத்துக்குமா அப்படின்னா அதெல்லாம் இல்லை, நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணிடுவோம், அதனால எடுத்துக்காது. ஸோ அந்த சென்டரில் ஹோல்ஸ் போட்டிருந்தேன், பட் ஆனால் அது வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால நான் அதை வந்து பண்ணலை. ஸோ இப்போ வந்து இந்த ஆரஞ்சு கலர் வந்து அந்த ஃப்ளார்க்குள்ளே வரணும். ஸோ அதனால் நான் வந்து தனியாக இந்த ஆரஞ்சு கலர் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஜாயின் தான் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏன்னா எனக்கு ஃபுல்லாக அந்த சைஸ்க்கு பீஸ் இல்லை. ஸோ அதனால் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அந்த ஃப்ளார்க்குள்ளே வரும்போது அந்த ஜாயிண்ட் வந்து தெரியாத மாதிரி ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஜாயின் போட்டு பண்ணிக்கலாம், பட் நீங்கள் அந்த ஃப்ளாரில் வரும்போது அது தெரியக்கூடாது. ஸோ அதே மாதிரி ஒரு லைனிங் கிளாத்தையும் எடுத்து அதே அளவுக்கு நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு பின்னாடி வந்து நம்ம கேன்வாஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ கேன்வாஸ் கொடுத்து தைக்கும் போது நமக்கு பின்னாடி வந்து அந்த லைனிங் கிளாத்தாக தெரியணும். ஸோ அதனால் இது வந்து டாப் ஸ்டிச் வந்து நான் மேலே போடுறதுக்கு பதிலாக உள்ளேயே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம அயர்ன் பண்ணிடணும். நான் அயர்ன் பண்ணுறது எதுவும் உங்களுக்கு காட்டல, ஏன்னா அயர்ன் பண்ணுறது நார்மலாக எப்போவும் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் தான். அயர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் வந்து கேன்வாஸ் ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுவுமே வந்து டாப் ஸ்டிச் தான். டாப் ஸ்டிச் வந்து நீங்கள் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து இப்போ இதை வந்து அந்த ஃப்ளாரில் வைக்க போகிறோம், அப்போ வந்து அந்த டாப் ஸ்டிச் வந்து நமக்கு தெரியக்கூடாதுன்றதுனால நான் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஜாயிண்ட்டு தெரியாத அளவுக்கு தான் அதில் ப்ளேஸ் பண்ணி வைக்கணும். அப்புறம் இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சுருக்கெலாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து தனியாக ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த சர்க்கிள் வந்து நம்ம 8 இன்ச்சுக்கு வச்சு பண்ணோம் இல்லையா, கட்டிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 8 இன்ச் வச்சு பண்ணோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி. ஸோ நம்ம 8 எடுத்துருந்தோம் பாக்ஸாக எடுக்கும்போது, அது நமக்கு சர்க்கிளில் வரும்போது 7.5 அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ நான் கரெக்டாக 8 இன்ச்சுக்கு வந்துட்டு நான் வந்து அதே மாதிரி வச்சு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்க்கிளாக கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த பக்கம் 8. இது எதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறோன்னா, நமக்கு ஈவனாக வரணுன்றதுக்காக இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நாளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அவ்வளோதான். இது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கணும்னா தேவையில்லை, நமக்கு அந்த சர்க்கிளை விட இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அப்போ தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பார்த்திங்களா? அதை விட இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா தான் நம்மளால் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ வந்து அதை வந்து நான் லைனிங்கில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். லைனிங்கில் ப்ளேஸ் பண்ணிட்டு மெயின் ஃபேப்ரிக்கு எப்போவுமே கேன்வாஸை வந்து நம்ம லைனிங்கில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு பின்னாடி வந்துட்டு நமக்கு லைனிங் தான் தெரியும். ஸோ ஸ்டிக் பண்ணும்போது நமக்கு ஃபேப்ரிக் வந்து சப்போஸ் ஹீட் ஓவர் ஆகி ஃபேப்ரிக் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கில் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. லைனிங்கில் ஸ்டிக் பண்ணுறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. ஸோ அது இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் மெயின் ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ இன்வெர்ட்லாம் அதில் இன்வெர்ட் பண்ணால் அது நல்லா இருக்காது, இன்வெர்ட்டும் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நம்ம ஓவர்லாக் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னா ஒரு கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு இந்த சைடில் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் திருப்பி ஹெம்மிங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓன் யூஸுன்றப்ப நீங்கள் ஓவர்லாக் போடாமையும் வச்சுக்கலாம். பட் நீங்கள் கஸ்டமருக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றப்ப நீங்கள் மஸ்ட்டு ஓவர்லாக் போட்டு தான் ஆகணும். இப்போ வந்து நான் வந்து இதை வந்து இன்சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ஜாயிண்ட் வந்து வராத மாதிரி வச்சு நான் ப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த கேன்வாஸ் வந்து வெளியே தெரியக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
ப்ளேஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. 4 சைடுமே வந்து நம்ம பின் பண்ணி ஸ்டிச் பண்ணால் நமக்கு வந்து நல்லது. ஏன்னா லூஸ் வராமல் இருக்கும் அப்போ தான் நமக்கு. ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் போடும்போது உள்ளே லூஸ் வந்துருச்சுன்னா அசிங்கமாக இருக்கும் பார்க்க. ஸோ அதனால் பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ 4 சைடுமே வந்துட்டு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃப்ளாரல் ஷேப்பில் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நிறைய பேர் வந்து க்ளூ அப்ளை பண்ணுறோம், அப்போ அது வந்து வந்துடாதா அந்த மாதிரிலாம் டவுட் இருந்திருக்கும். ஸோ வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதோட விட போகிறது கிடையாது. ஸோ அது மேலே நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து இது வந்து எடுத்துகிட்டுலாம் வராது. உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் வாஷ் பண்ணாலும் எந்த ப்ராப்ளமும் ஆகாது. ஸோ அந்த ஃப்ளாரல் ஷேப்லேயே அழகாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பொறுமையாக நிறுத்தி பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நடுவில் வந்து ஒரு பேட்டர்ன் கொடுக்குறோம், அதுக்கு ஈஸ் கொடுக்கணும்ல அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா கிடையாது. இதை வந்து நம்ம ஓப்பனாக விட்டால் தான் நமக்கு வந்து ஈஸ் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம ஓப்பனாக விட போகிறது கிடையாது. நம்ம வந்து நெக்கு வந்துட்டு டீப் நெக்காக வச்சுருக்கோம். ஸோ அதனால் நமக்கு ஈஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இதில் இல்லை. ஓகேங்களா? நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நெக்கை வந்து க்ளோஸாக கொண்டு போகிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து ஈஸ் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். ஈஸ் அலவன்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம தைக்கிறதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் விடுறோம் இல்லையா, அது இல்லாமல் இப்போது கை மூமெண்ட்லாம் பண்ணுறோம் நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு. ஸோ அந்த மூமெண்ட் பண்ணும்போது கிளாத் வந்து நமக்கு வந்து அந்த இழுத்து கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விடுவோம். அதுதான் வந்து ஈஸுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம நெக் வந்து நமக்கு கழுத்து வந்து ஓப்பனாக இருக்குது. அப்போ ஓப்பன் ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து நிறைய இருக்கும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த கை தூக்க முடியும், அந்த ஃப்ளோலாம் ஈஸியாக இருக்கும். நெக்கு க்ளோஸ் ஆக தான் நமக்கு ஃபேப்ரிக் பற்றாமல் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அப்போ வந்து ஈஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயும் டீப் தான் வைக்கிறோம், பேக்லேயும் டீப் தான் வைக்கிறோம். ஸோ அதனால் ஈஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டருக்கு வந்துட்டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் சார்ட் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு போன வீடியோவில். ஸோ அது வந்து பை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஸ்லீவில் பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லேயும் நம்ம ஜாயிண்ட் போட்டிருக்கோம். ஸோ அதனால் அந்த ஜாயிண்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நம்ம பேக்கில் பண்ண மாதிரி தான். ஸோ அதனால் நான் ஒரு சைட் ஸ்லீவ் மட்டும் பண்ணி காட்டுறேன், இன்னொரு சைட் ஸ்லீவ் வந்து நீங்களே பண்ணிக்கோங்க. ஸோ 2 சைடும் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே வந்து லைனிங்கை மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு, அதாவது லைனிங்கை வந்து ராங் சைடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக 4 சைடும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஸ்லீவில் வந்து கீழே வந்து பார்டர் அட்டாச் பண்ணுவோம். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வைக்கணும் அப்படின்னா பார்டர் அதிலே இருக்கும்போது நீங்கள் அதோடய கட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து நமக்கு ஒரு பேட்டர்ன் வந்துச்சு, கட்டிங் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரியும். ஸோ அதனால் நம்ம பார்டரை வந்துட்டு தனியாக எடுத்துட்டு நம்ம வந்து இது கூட செப்ரேட்டாக வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஸோ வந்து இதில் இன்னொரு கொஸ்டினும் வரலாம், ஏன் நம்ம பார்டரை வந்து இப்படி தான் அட்டாச் பண்ணுமா, நம்ம வந்து பாதி வந்து ஸ்லீவ் வெட்டிட்டு அது கூடயே வந்து நம்ம பார்டரை அட்டாச் பண்ணிக்கக்கூடாதா அப்படின்னும் கேட்கலாம். பட் இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பார்டரை வந்துட்டு பாருங்கள் நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு. பார்டரோட ரைட் சைடு வந்து லைனிங் மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஸ்லீவோட பேக் சைடு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து அந்த ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிட்டு இது என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து இன்சைட், அதாவது ரைட் சைடு வந்து திருப்பிக்கோங்க. இது வந்து பதிக்கிற மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். கீழே நீங்கள் மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட கீழே ஸ்டிச் பண்ணலாம். பட் கீழே ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லூஸ் எல்லாம் வந்து வராமல் இருக்கும். ஸோ மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு இப்போ இந்த சைட் திருப்பி நம்ம அந்த எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை வந்துட்டு கரெக்டாக நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே டாப் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ இது ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து அந்த பார்டரில் உள்ள அந்த லூஸ் எல்லாம் வராத மாதிரி இதை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. பார்டரில் வந்து லூஸ் அடிக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப இழுத்து வச்சும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஸ்லீவ் மாதிரியே இன்னொரு ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஒன்று மட்டும்தான் காட்டுறேன், ஏன்னா அதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு, ஏன்னா வீடியோ லென்த்து தான் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து என்னென்னா பேக் சைட், ஓகேவா, பேக் சைட் வந்து நம்ம இன்னும் ஸ்டிச் பண்ணல. நம்ம ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணவே நமக்கு அது ஒன் டே ஆகிடுச்சு. ஸோ இப்போ பேக் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பேக்கும் சேம் அதே மாதிரி வந்து பேக் சைடில் வச்சு லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் கேன்வாஸ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கேன்வாஸை வந்து நம்ம நெக்கில் வந்து அடித்து திருப்பிக்க போகிறோம். ஓகேங்களா, ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு நமக்கு வந்து அது ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம நினைப்போம் ஒரு சின்ன ஃப்ளார் டிசைனு, ஆனால் அதுக்கு பின்னாடி வந்துட்டு எவ்வளோ டைம் எடுக்குது, எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்றதெல்லாம் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா, நிறைய கஸ்டமர் தைக்க வரும்போது சொல்லுவாங்க இது சின்ன பூ தானே அப்படின்பாங்க. ஆனால் அந்த குட்டி பூக்கு நம்ம எவ்வளோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதில் எவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது. சின்ன பூன்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து அந்த சின்ன பூ தானே அப்படின்றத வந்து அப்போ அதை அவங்களே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட்டுன்ற ஒன்று வேணும். அது இல்லாமல் நமக்கு வந்து அதில் வந்து ஒரு ஈடுபாடு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட பார்கெயின் பண்ணுவோம், இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டானு. ஆனால் அது சின்ன விஷயமே கிடையாது, அதுக்கு பின்னாடி பெரிய வேலை இருக்கும். ஓகேங்களா, அதனால் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ சில பேர் நியாயமாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட தான் ஆனால் அதிகமாக பார்கெயின் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா இப்போ ஒரு மாலுக்கு போவோம், ஒரு சின்ன ஒரு லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், இல்லை அங்கே ஒரு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இருக்கட்டும், எவ்வளோன்றது நம்ம பார்க்காம நம்ம அந்த என்ன சொல்கிறது அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்தஸ்தை அங்கே விட்டு கொடுக்காம நம்ம வந்து பில் போட்டு வாங்கிட்டு வருவோம். ஆனால் அதே ஒரு ரோட் சைடில் போய் பாருங்கள், ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு எல்லோரும் பேரம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்களுக்கு நம்ம கொடுக்கறத விட அவங்களுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா கொடுத்தாலுமே அது வந்து ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப நல்ல விஷயமும் கூட. ஏன்னா அவங்களாம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த சின்ன சின்ன கடைகளில் வந்து பார்கெயின் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு சில பேர் வந்து அநியாயமாகவும் விற்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்கக்கிட்ட நான் சொல்லலை. ஸோ நியாயமாக உங்களுக்கு அந்த விலையை அவங்க விற்கிறாங்க அப்படின்றப்ப அதில் நீங்கள் கம்மி பண்ணணும்னு நினைப்பீங்களா, அந்த மாதிரி நினைக்காம இருந்துக்கோங்கன்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பேக் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணுமோ சேம் அதே தான் பேக்லேயும் பண்ணுறோம். கேன்வாஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு சுற்றிலும் வந்துட்டு நம்ம நாச் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே திருப்பிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அந்த பூ ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 டே ஆச்சு. ஏன்னா அது ஒவ்வொன்றையும் நாச் பண்ணி நம்ம வந்து க்ளூ போட்டு அட்டாச் பண்ணி, அதுலேயும் என்னென்னா நான் வந்து இது செய்யும் போது ஈஸின்னு நினச்சேன். ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து அது சிங்கிள் கிளாத்தில் பண்ணியிருந்தால் அது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். இது வந்து லைனிங் ப்ளஸ் வந்து மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அதனால் ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் தனித்தனியாக ஓட்ட வேண்டியதாக போச்சு. ஸோ அதனால் ரொம்ப டைம் எடுத்துச்சு. ரொம்ப டைம் எடுத்து எனக்கு 1 டே ஆகி அது ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இப்போ பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தையுமே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தையும் அதாவது ஃப்ரண்ட் ரைட் சைடு ரெண்டும் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க.
ஸ்டிச் பண்ணிட்டு மேலே வந்துட்டு ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. உங்கள் யூஸ்க்குனா ஓவர்லாக் நெசசரி கிடையாது, ஏன்னா நீங்கள் தான் போட போகிறீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள்கிட்ட மிஷின் இருக்குது அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து போட தேவையில்லை. இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஷோல்டர் வந்து இந்த மாதிரி ஓவர்லாக் போடாமல் இன்வெர்ட்டடாக போடணும் அப்படின்னாலும் அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், வேணுங்கிறவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாட்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருந்தோம். ஸோ இந்த 1/2 இன்ச் கொடுத்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு சைட் ஸ்லீவ் மட்டும் இங்கே ஸ்டிச் பண்ணி காட்டுறேன், இன்னொரு சைட் சேம் இதே மாதிரி தான். இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொரு சைட்க்கும். ஏன்னா திரும்ப திரும்ப ஒரே ப்ராசஸே காமிச்சிட்டு இருந்தால் நமக்கு வீடியோவோட டியூரேஷன் வந்து ஜாஸ்தியாக போகுது. ஸோ 2 ஸ்லீவுக்குமே சேம் ப்ராசஸ் தான். ஸோ இப்போ இதே மாதிரி வந்து ஆப்போசிட் சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இந்த யோக் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம லைனிங், அதாவது கீழே வந்து இந்த ஸ்கர்ட் பார்ட்டுக்கு லைனிங் வந்து நம்ம 3 பீஸாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ வந்து அது 3த்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் ஹிப் சைஸ் என்ன இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை ஃபோல்டாக பண்ணிவிட்டு உங்கள் ஹிப் சைஸ் என்னவோ அது அளவுக்கு வந்து அதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 சைடும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அதை வந்து 4 ஃபோல்டாக போட்டுட்டு உங்கள் யோக் பார்ட்டில் வந்துட்டு உங்கள் ஹிப் சைஸ் என்ன இருக்குன்றத மெஷர் பண்ணி பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி இந்த லைனிங்கை கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட், அதாவது நம்ம அந்த பேனல் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ எல்லா ஜாயினிங்கையும் நான் காமிச்சேன்னா உங்களுக்கு வீடியோ ரொம்ப பெருசாக போகும். ஸோ அதனால் நான் 2 இது ஜாயின் பண்ணுறது மட்டும் காட்டுறேன். இதே மாதிரி எல்லா பேனல்லையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ நம்ம எது வரைக்கும் கட் பண்ணியிருக்கோமோ அதோடு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டால் போதும். ஸோ இப்போ அகைன் பக்கத்தில் இருக்க பேனலோட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணும்போது கீழேருந்து பிடிச்சி பாருங்கள். ஸோ நம்ம ஃபுல்லாக எல்லா பேனலையும் ஜாயின் பண்ணுறது காமிச்சோன்னா நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்துக்குமே ஓவர்லாக் பண்ணிவிடுங்க. ஓகேவா, இந்த மாதிரி எல்லா பேனல்ஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த லைனிங்கை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கணும் மெயின் ஃபேப்ரிக்கோட. ஸோ லைனிங் வந்து நான் ஒன் சைட் ஸ்டிச் பண்ணாமல் இருக்கேன். ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் வந்து நான் வந்து என்னோடய ஹிப் சைஸ்க்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் விடுவோம் இல்லையா நம்ம டாப்பில், அது வந்து இல்லை. எனக்கு வந்து நான் கரெக்டாக அதே அளவு என்னோடய ஹிப் சைஸ் என்னவோ அதே தான் இருக்குது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேனல் போடும்போது உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும், உங்கள் ஹிப் சைஸை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பேனலில் வந்து பிடிக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு பேனல்லையும் ஜஸ்ட்டு ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து கொஞ்சம், இப்போ பெருசாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இல்லை சின்னதாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 1/4 இன்ச் மட்டும் பிடிச்சிக்கோங்க. அந்த மாதிரி நம்ம பேனலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம ஹிப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது எனக்குன்றனால நான் வந்து அப்படியே என்னோட இருக்க சைஸே வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ கஸ்டமருக்கு அப்படிங்கும்போது நாங்கள் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து தான் இது பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் சப்போஸ் அதை பிரித்து போடணும் அப்படின்னா
எக்ஸஸ் கிளாத் தேவை. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த சீம் அலவன்ஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணுவோம். இது எனக்குன்றனால நான் வந்து எனக்கு சப்போஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு ஃப்யூச்சரில் அதை என்னால் ஆல்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இப்போ வந்து நான் வந்து என்னோடய ஹிப் சைஸ்க்கே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்தே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த லைனிங் கிளாத்தை வந்துட்டு நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ணுறோம். ஏன் வந்து நான் அங்கங்கே ப்ளீட் வைக்கிறேன்னா, நான் லைனிங் கிளாத்தில் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். மெயின் ஃபேப்ரிக்கில் தான் நான் சீம் அலவன்ஸ் கொடுக்கல. அப்போ லைனிங்கில் கொடுத்துருக்கும் போது எனக்கு அந்த லூஸ் எல்லாமே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால நான் வந்து அங்கங்கே ப்ளீட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் சேம் அதே அளவு என்னோடய ஹிப் சைஸ் இருக்கனால நான் வந்து யோக் பார்ட்டையும் இந்த கீழே வர பார்ட்டையும் அப்படியே ரவுண்டாக அட்டாச் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இப்போ சீம் அலவன்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ ரவுண்டாக அட்டாச் பண்ண போகிறதுனால நான் என்னென்னா மேலே யோக் பார்ட்டில் வந்துட்டு நான் சைடு வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஸோ சைடு வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹிப் மெஷர்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்றத கரெக்டாக பார்த்து வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சர்க்குலராக ஏற்றுறதுனால நான் வந்து யோக் பார்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே வந்து எனக்கு இந்த மாதிரி வேணாம், எனக்கு வந்துட்டு லூஸாக டைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து கீழே ஸ்கர்ட் பார்ட்டில் வந்துட்டு 16 பேனல்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஃப்ரண்ட்டில் 8 பேக்கில் 8 அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து செப்பரேட்டாக அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். இப்போ சீம் அலவன்ஸ் இருந்தால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சீம் அலவன்ஸ் வைக்கல நான் இப்போ வந்து கரெக்டாக எனக்கு ஹிப் சைஸ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ரவுண்டாக தான் ஏற்றுற மாதிரி வரும். ஸோ ரவுண்டாக வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னா நம்ம யோக் பார்ட்டை வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிட்டு கீழே வந்து நம்ம சர்க்கிள் அப்படியே ரவுண்டாக வந்து நம்ம வந்து ஸ்கர்ட்டை வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ ப்ளஸ் சைஸ் வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக. ஸோ இதே மாதிரி வந்து அடுத்தடுத்து நிறைய ஃப்ராக்ஸ் வந்துட்டு நான் போடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்டைல் ஃப்ராக் போடணும் அப்படின்றதும் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னென்னா இதை வந்து சர்க்குலராக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த யோக் பார்ட்டை வந்துட்டு அதாவது ஃப்ரண்ட் சைட் ரெண்டும் ஃபேஸ் பண்ணி இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சர்க்குலராக வந்து இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கணும். லூஸ் வந்து அதாவது இப்போ ஸ்கர்ட்டில் லூஸ் வந்திருக்கு அப்படின்னா வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இதே மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சப்போஸ் முன்ன பின்ன இதில் லூஸ் வந்தாலும் நீங்கள் இதில் வந்து ரொம்ப லூஸ் வரக்கூடாது. லைட்டாக ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் லூஸ் அவ்வளோதான் வரலாம். அந்த 1/2 இன்ச் லூஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் இதிலே தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுவும் ஸ்கர்ட் பார்ட்டில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். டாப் பார்ட்டில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது அசிங்கமாக இருக்கும். ஸ்கர்ட் பார்ட்டில் வந்துட்டு குட்டி குட்டியாக அங்கங்கே மைல்டாக ஒரு குட்டி ப்ளீட் வச்சிங்கன்னா போதும். ஸோ இப்போ இது வந்து ஃபுல்லாகவே நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துடணும். எனக்கு இந்த மாதிரி சர்க்குலராக ஏற்ற வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி அந்த உங்கள் பேனலில் வந்து 8 நீங்கள் வந்து 2 போட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைட் தனியாக அட்டாச் பண்ணணும், பேக் சைட் தனியாக அட்டாச் பண்ணணும். அப்படி பண்ணிவிட்டு சைடு வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கர்ட் பார்ட்டை வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறமா 2 சைடும் அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், நான் அந்த சைடில் வந்துட்டு அந்த சீம் அலவன்ஸை வந்துட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறேன்.
ஏன்னா அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணோம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணோன்னா சப்போஸ் நமக்கு வந்து ஹிப் கிட்டே கரெக்டாக இருக்குது, பட் மேலெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அசிங்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ஏதாவது ஆல்ட்ரேஷன் அப்படிங்க வரும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ 2 ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து ஃபுல் ஃப்ராக்குமே முடிய போகுது. ஸோ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா லைனிங்கில் மட்டும் இன்னும் பாட்டம் ஸ்டிச் பண்ணல, அதுவும் ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம ஃப்ராக் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக போட போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டைலரிங் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சொல்லித்தர மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக, அதாவது நான் எப்படி லேர்ன் பண்ணிக்கிறேனோ, நான் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தால் எனக்குலாம் சில நேரம் அதை பண்ணவே பிடிக்காது. ஈஸியான மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணணுன்னு நினப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் எந்த விதத்தில் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேனோ அதை வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ் நிறைய வரும். ஸோ அவ்வளோதான், நம்ம ஃப்ராக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம ஃபைனல் லுக்கு. ஸோ ஃபிட் செக் பார்த்துடலாமா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் stay tuned for that. So thanks for watching this video. Thank you.